தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வாசிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நேற்று காலையில் துவங்கியது. ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வருகை தந்து 2 நிமிடத்திலேயே தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை மட்டும், அந்த ஆளுநர் உரையை மட்டும் புறக்கணிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய உயிராக அனைவரும் போற்றி புகழுகின்ற தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்துவிட்டு RN ரவி வழக்கம்போல் இந்த ஆண்டும் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுவரை இருந்த ஆளுநர்களில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்புகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்கள் புண்படுகின்ற வகையில் தமிழர்களின் கலை கலாச்சாரம், அதை போலவே தமிழ் கூறும் நல்லுலகமே போற்றி புகழுகின்ற ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை அணிந்தது உள்ளிட்ட பல்வேறு தமிழ் மரபுகளுக்கு எதிரான பல்வேறு செயல்களை தொடர்ந்து RN ரவி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர் உரை மீது நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ரவி அவர்கள் 2 நிமிடத்தில் அவர் வெளியேறி இருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு எங்களது மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். சுமார் ஒரு 10-12 மணி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த அறவழி போராட்டத்திற்கு கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையை எழுப்பியிருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. RN ரவிக்கு எதிராக மத்தியிலே ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படுகின்ற சிறப்பு தீர்மானங்கள், அது நீட் தேர்வு குறித்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்த தீர்மானமாக இருந்தாலும், எந்த தீர்மானமாக இருந்தாலும் அந்த சிறப்பு தீர்மானங்களை தொடர்ந்து தமிழக மக்களுடைய, தமிழ்நாடு அரசினுடைய மனநிலைக்கு எதிராக தொடர்ந்து ஆளுநர் செயல்பட்டு வருகின்றார். ஆகவே ஆளுநர் RN ரவியே திரும்பிப்போ, ஆளுநர் RN ரவியே திரும்பிப்போ என்ற முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எதிரொலித்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் ரவி அவர்களுடைய இந்த தமிழ்நாட்டு மாண்பை சீர்குலைக்கின்ற இந்த செயலுக்கு கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகங்களின் சார்பில், கோவை மாவட்ட மக்கள் சார்பில் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.